அவர் ஒரு அரசு துறையில இருக்கிறவர். இப்ப பேசுற சப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு திசை, எனக்கு வரப்போற ராகு திசையை பத்தி பேச போறோம். அப்போ இது வரைக்கும் என் நண்பர் அரசாங்க அதிகாரி, அவருடைய ஜாதகத்தை நான் கேட்கும் போதெல்லாம் கொடுத்தது இல்ல. இன்னைக்கு அவரு ஏதோ நான் எதர்ச்சியா பேச போக எனக்கு ஜாதகம் பாருங்கன்னு சொல்லி அவர் ஜாதகத்தை அனுப்புறாரு. அவர் ஜாதகத்தை நான் இப்படிதான் போட்டு ரவுண்ட் த கிளாக் பாக்குறேன். பார்த்தா லக்னத்தில் ராகு. அப்ப நம்ம என்ன பேச போறோம்? சப்ஜெக்ட் ராகு திசையை பத்தி பேசுறோம். அவரு நண்பரு, பல வருட நண்பர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அனுப்புறாரு, ராகு லக்னத்துல ராகு. அப்போ அரசு துறையில இருக்கிற நண்பர் என்ன சொல்லுவாரு? நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன், நீங்க செய்யலங்க. ஏன்னா நான் 24 மணி நேரமும் இப்போ எல்லாத்தையும் ஜோசியமா தான் பாக்குறேன். எல்லாத்தையும் ஆதிபத்தியமாகவும் காரகத்துவமாகவும் தான் நான் பாக்குறேன். அது 24 ஹவர்ஸ் நீங்க போட்டு ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாதான் மைண்ட்ல உங்களுக்கு அந்த வெறி இருந்தாதான் ஜோசியம் தன்னால ஓடி வரும். அப்போ என்ன சொல்றது, என்ன நடந்தது கே ராஜன் சாருக்கு தெரியல. ஆனா இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன், அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நான் உளமாற பிரார்த்திக்கிறேன். சரி, இப்போ நண்பரை பத்தி பேசணும், அவர் அனுப்புனாரு. ஓகே, பாத்தீங்கன்னா அவுட்லுக்ல பார்த்தேன், லக்னத்தில் ராகு. ஓகே, கன்னியில ராகு இருக்கு. அப்ப கன்னியில ராகு இருக்கலாமா? பாத்தீங்கன்னா கன்னியில ராகு இருக்கலாம். அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், அந்த ஒரு ஆமை எருது அப்படின்னு ஒரு பாட்டு கூட அந்த பாட்டு எனக்கு முழுமையா எனக்கு உண்மையில தெரியாது. ஆமையிடம் எருது கன்னி அப்படின்ற ஒரு இந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லி ராகுவை பத்தி ஒரு பாட்டு இருக்கும். சோ அந்த மூல நூலுடைய குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ராகு இருக்கலாம்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா விதியும் உண்டு, விதி விலக்கும் உண்டு. ஆனா கன்னி ராகு சிறப்பான ராகு. ஏன் கன்னி ராகு சிறப்பான ராகு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் அங்கே ஆட்சியும் இருக்கிறாரு, உச்சமும் அடைகிறார். அப்போ இன்னொன்னு, கன்னி புதனுடைய ஸ்தானம், புதன் ஆட்சி பெற்ற ஸ்தானம். புதன்னா என்ன? கிரியேட்டிவிட்டி. அதாவது எப்படி சொல்றது, ஒரு பெரிய படைப்பாளிய அப்படி சிந்தனை அப்படி இருக்கும். புதன் சிறப்பாக இருந்தாதான் உங்களுடைய கற்பனை சக்தி அப்படி இருக்கும். அப்போ ராகு இருக்கலாமா? கன்னி ராகு சிறப்பான ராகு. ஆனா லக்னத்துல ராகு இருக்கக்கூடாது, லக்னத்துல சனி இருக்கக்கூடாது. சரி, இருந்துருச்சுப்பா, என்ன அப்போ விதி என்ன, விதி விலக்கு என்ன? இருக்கக்கூடாது சொல்ற. ஓகே, லக்னத்துல சனி இருக்கக்கூடாது. ஏன்? சனின்றது மெதுவாக நகரக்கூடிய கிரகம். சனி அதுவும் உபய வீடு, உபய ராசி. அது இப்போ உபயம்னா எப்படி? மந்தமா அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கும், அவசரப்படாம இருக்கும். அப்போ சனி அங்க உட்கார்ந்துருச்சுன்னா லக்னத்துல அங்க வந்துருச்சு, லக்னம் கன்னி லக்னம் உட்கார்ந்துருச்சு. அப்போ ஜாதகர்